சவுல் வந்து தமஸ்குவுக்கு போகிற வழியிலே கிறிஸ்துவை சந்திக்கிறான் அல்லவா, சந்தித்து ஆண்டவரேன்னு கூப்பிட்டு அவர்கிட்ட சரணடைகிறான். அங்கே போய் தமஸ்குவில் போய் தங்குறான் ஒரு வீட்டில். அங்கே அனனியா என்கிற ஒரு சீஷன் வருகிறான் அவரை பார்க்கறதுக்கு. அவன் சொல்கிறான், அனனியா போய் வீட்டில் பிரவேசித்து 9:17 அப்போஸ்தலர் நடபடிகள் அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியில் உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார். பார்வை அடைஞ்சா போதாது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேணும்ன்றான். ஏன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேணும்? இவன் வந்து சபையை துன்புறுத்துகிறவனாக, ஊழியர்களை கொல்லுகிறவனாக இருந்தவன் சவுல், மத வெறியனாக இருந்தவன் சவுல். அவனை மாற்றி துன்பப்படுத்துகிறவனாக அல்ல, துன்பப்படக்கூடியவனாக, சாக அடிக்கிறவனா அல்ல, சாகிறதுக்கு கூட ரெடிங்கிற மாதிரி ஆளாக மாற்றுவதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர். எப்படி மாத்துறாரு பாருங்க, எப்படி இருந்தாலும் எப்படி மாறுறான் பாருங்க. எந்த வெறியில் போய் கிறிஸ்தவ சபைகளை அடைச்சி இழுத்து மூடினானோ, அடித்து உதச்சி எல்லாம் பண்ணானோ, அதே ஒரு வெறியோட நேர் ஆப்போசிட்டாக பண்ணுறான். போய் சபைகளை உருவாக்குகிறான், உலகம் முழுக்க கிறிஸ்துவுக்காக வாழுகிறான், கிறிஸ்துவுக்காகவே மரிக்கிறான். தான் பரிசுத்த ஆவியினால நிறைந்திருப்பது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறையும் போது என்ன பண்ணுறான்? ஒரு மனுஷன் தன்னையே ஒப்பு கொடுத்துட்றான். அவனுடைய விருப்பம் இல்லை, நம்ம அவனுடைய எண்ணங்கள் மாறிடுச்சு. இப்போ அவனுடைய யோசனைகள் இப்போ இல்லை, அவனுடைய விருப்பம், அவனுடைய வாஞ்சையெல்லாம் போய் அவருடைய விருப்பம், அவருடைய வாஞ்சை, அவருடைய சித்தம், அவருடைய நோக்கம். அவர் எங்கே அனுப்புகிறார், என்ன எங்கே போகணும்? நான் அவனுடைய ஊழியத்தை பாருங்க. ஒரு இடத்துக்கு போக பார்க்குறான், ஆவியானவர் தடை செய்கிறார், போகாதன்றார். இந்த இடத்துக்கு போன்றார். அப்படி தான் ஐரோப்பாவுக்கு போனாங்க, ஆசியாவுக்கு போகிறதுக்கு இருந்தாங்க. ஆண்டவர் இல்லைன்னு சொல்லி ஐரோப்பாவுக்கு, அங்கே தான் அந்த லிதியான்கிற பெண்ணை சந்தித்து முதல் முறையாக ஐரோப்பாவுக்குள் சுவிசேஷம் பரவினது. அதனால தான், ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், ஐரோப்பாவுக்குள்ளே முதல்ல சுவிசேஷம் போச்சுன்னா அது நல்லா பரவி அங்கிருந்து நிறைய பேர் மற்ற இடங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போவாங்க. அதுக்கு ஐரோப்பாவுக்குள்ளே அவசர அவசரமாக ஆண்டவர் அனுப்புகிறார், ஆண்டவர் நடத்துகிறார். எப்படி? பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை வனாந்தரத்துக்குள்ளே போகும்படியாக ட்ரோவும் அப்படியே நடத்தினார், ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடத்தினார். அதுபோல ஆசியாவுக்கு போக புறப்பட்ட சவுலையும் அவனுடைய டீமையும் நிறுத்தி, போகாதன்னு சொல்லி நிறுத்தி, அப்புறம் வேற ஒரு பக்கம் போகிறது பார்க்குறான், அதையும் வேணாம் நிறுத்தி நேராக லீதியாவுடைய வீட்டுக்கு அனுப்புகிறாரு. ஐரோப்பாவுக்குள்ள சுவிசேஷம் அங்கே பரவுகிறது. அதனால தான் பவுலுடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றி.